நம்ம இன்றைக்கி நாயன்மார்களில் சிவத்தொண்டு ஆட்டின 3 பேரை பார்ப்போமா. காலையில் நம்ம பெண் சித்தர்களை பார்த்தோம் இன்றைக்கி பெண்கள் தினத்தில். அதே மாதிரி இன்றைக்கி நாயன்மார்களில் ஒருத்தரான காரைக்கால் அம்மையார், அதுக்கப்புறம் மங்கையர்க்கரசி, அதுக்கப்புறம் திலகவதி தாயாரை பார்ப்போம். முதலே காரைக்கால் அம்மையாரை பார்ப்போம். காரைக்கால் அம்மையார் இளமையிலே சிவபக்தி உடையவங்க. திருமணத்திற்கு பின்பு கணவர் இவங்க தெய்வ அம்சம் கொண்டவங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கி அவர் போயிடுறாரு. கணவன் இல்லாமல் அவங்க கணவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் கணவர் வருமானம் செய்து கொண்டார் அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க உடனே அவங்களுக்கு ஞானம் கிடைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இந்த அழகு வேண்டாம், பேய் உருவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சிவபெருமான்கிட்ட கேட்டு பேய் வடிவம் தரித்தார்கள். எலும்பு சதையமாக தான் இருக்கும். ஔவையார் கூட எனக்கு முதிய வயது தான் வேணும்னு சொன்னாங்க, முதிய தோற்றம். இவங்க அப்படி கிடையாது, பேய் உருவம் அப்படின்னு கேட்டுவாங்க. அவங்களுடைய திருவடியை நாம் வணங்குவோம். அடுத்து நமக்கு மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரால் அவருடைய வாயாலே நீ மங்கையருக்கெல்லாம் அரசியம்மா, மங்கையர்க்கரசி அப்படின்னு போற்றப்பட்டவர். இவங்க பாண்டிய நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன் கணவர் ஃபுல்லாக சமண சமயத்தில் இருப்பதை கண்டு ரொம்ப வருத்தப்பட்டார். மன்னர் எவ்வழியோ மக்களும் அவ்வழி அப்படின்னும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து நிதானமாக பொறுமையாக அவங்க கணவரை கொஞ்சம் கொஞ்சமாக சைவ சமயத்துக்கு தன்னுடைய அமைச்சர் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். எப்படின்னா ஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வரவழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சைவத்தை தழைக்க செய்தவர். அந்த பொறுமையே அவருடைய வெற்றிக்கு வழிகாட்டியது. அதனால்தான் திருஞான சம்பந்தருடைய வாயாளி மங்கையர்க்கரசி என்று போற்றப்பட்டவர். அடுத்து திலகவதி அம்மையார். திலகவதி அம்மையார் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவன் போரில் இறந்ததுக்கப்புறம் அவங்க தான் விதவி கோலம் பூண்டு தன்னுடைய தம்பியான திருநாவுக்கரசுக்காண்டியே உயிர் வாழ்ந்தாங்க. ஆனால் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், ஒரு வயசு அதுக்கப்புறம் அவர் சமண சமயத்தை தழுவும் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஊரில் இருக்க கோயிலே சிவன் கோயிலில் உழவாரப்பணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உழவாரப்பணிக்கு வித்துட்டவங்களே உங்களுக்கு திலகவதி அம்மையார் தான். அப்போது சிவன் என்ன பண்ண, சிவன்கிட்ட ரொம்ப வருத்தப்படுவாங்க. சிவபெருமான் சொல்வார் கனவுல கவலைப்படாதம்மா, உன் தம்பி சீக்கிரம் உன்னை தேடி வருவான்னு சொல்லும்போது அதே மாதிரி சூளை நோயை கொடுத்து திருநாவுக்கரசர் தேடி அவங்க அக்காவை தேடி, அக்கா அப்படின்னு நீ தான் என்னை காப்பாற்றணும்னு தேடி அவங்க அக்கா மூலியமாக அந்த சூளை நோயை தீர்த்தவர் திருநாவுக்கரசர். இத்தகைய பெருமைகளை வாய்ந்தவர் திலகவதி அம்மார். அவங்களுடைய உழவாரப்பணி தான் இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி ஆரம்பம். இவங்க 3 பேர்களும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 3 பேருடைய திருவடிகளை நாம் இந்த நாளில் வணங்கிக் கொள்வோம். இன்றைக்கி பெண்கள் தினத்தை ஒட்டி நம்ம அக்காம்மாவை பார்த்துருக்கோம், வெங்கம்மாவை பார்த்துருக்கோம், மாயம்மாவை பார்த்துருக்கோம், மங்கையர்க்கரசியை பார்த்துருக்கோம், திலகவதி அம்மையாரை பார்த்துருக்கோம், காரைக்கால் அம்மையாரை பார்த்துருக்கோம். இவங்களுடைய திருவடிகளை நம்ம இன்றைக்கி வணங்கிக் கொள்வோம்.